மாணவர்கள்லாம் இப்ப ரொம்ப ரிலீஃபா இருக்காங்க. அப்பாடா! நான் மார்க் வாங்கிட்டேன். இந்த வாட்டி எங்க அம்மா திட்ட மாட்டாங்க. எங்க அப்பா திட்ட மாட்டாரு. நான் தேவையான படிப்பு படிக்க போறேன். எனக்கு அதுக்கான மார்க் கிடைச்சிருச்சு. அதுக்கான சீட் கிடைச்சிருச்சு. அதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அப்படின்னு துள்ளி குதித்து அவங்களுடைய படிப்புகளை தொடரக்கூடிய அற்புதமான பயிற்சி அந்த ராகு பயிற்சி இருக்கும். அவங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே, அதுவும் முக்கியமா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு டிப்ரஷனுக்கு போயிட்டாங்க. நெறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்‌க்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அந்த அடிக்ட் ஆனனால படிப்ப கன்டின்யூ பண்ண முடியல. படிப்ப கோட்ட விட்டவங்க, இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, வீட்ல நெறைய பிரச்சனை. அம்மா, அப்பாவ போய் கேட்டீங்க கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ, பையனோ, பொண்ணோ இருக்காங்கன்னா, அவங்க அம்மாவோட கேட்டீங்க, "எங்கங்க எப்பவுமே கேம்ஸ், கேம்ஸ், கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான். கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்திருக்கான். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்றான்." அப்படின்ற ஒரு நிலை தான் கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்தது. அந்த நிலை இப்ப மாறி இருக்கும். அவங்க வேலைய கரெக்ட்டா செய்வாங்க. அப்ப ஃபேமிலில எந்த பிரஷர் இல்லாம சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு.